ஓகே கண்ணா. ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். பட் ஐ தாட் ஐ வில் குவிக்லி டூ ஃபியூ கொஸ்டின்ஸ் இன் தட். அதை மட்டும் முடிச்சிருவோம். இது நீங்க சொல்லலாம். சொல்ற மாதிரியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இது ரைட் அ ஃபங்க்ஷன் ஷோ வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃப் சார் ஹரிஷ் சொல்றியாப்பா? ஷோ அண்டர் ஸ்கோர் வேர்ட்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க Yes, இங்க? ma'am. Entire content in capital letters, ma'am. எதெல்லாம் capital இருக்கோ அதெல்லாம். கண்டென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன். ஓப்பன் ரீடே பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. மேம் இதை நம்ம ரீட் பண்ணலாம் ஃபுல்லி இல்லையா? ஸோ கேபிட்டல்ல காட்ட சொல்றாங்கல்ல மேம் இல்லையா? ஆமா ஆமா, ஃபுல்லா அப்படியே கேபிட்டல்ல பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். எஃப் டாட் ரீட் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அது ஒரு கேரக்டர் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு அப்பர் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் சிஹெச் இன் எக்ஸ். இல்ல மேம் எஃப் டாட் ரீடே வந்து ஃபுல் ஸ்ட்ரிங்கா தானே மேம் வரும். ஆமா, ஸ்ட்ரிங்கா வரும். ஸ்ட்ரிங் பிரிண்ட் டாட் அப்பர் பண்ண முடியுமா நம்மளால அப்படியே? ஸ்ட்ரிங் டாட் அப்பர் தான் மேம் பண்ண முடியும். பண்ணலாம் மேம். ஸ்ட்ரிங் டாட் அப்பர் பண்ண முடியுமா? சரி, ஓகே. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா ஜஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் டாட் அப்பர் அப்பனா. எஸ் மேம். அவ்வளவுதானே. ஸோ எஃப் டாட் க்ளோஸ் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க ப்ரோக்ராம். இது வந்து ஐ திங்க் 2021-22 அந்த அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. 23ல இருந்து தான் நம்ம வந்து ஃபுல்லாவே பண்ண போறோம். அதுதான் நம்மளுடைய ப்ராப்பர் சிலபஸ். இதுல வந்து சிலதெல்லாம் நம்ம சிலபஸ் இல்லாததெல்லாம் இருக்கும். அதனால ஐ டென்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. அது இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ஷோ வேர்ட்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாக்ட்லி 5 வேர்ட்ஸ் இருக்கிறத கேட்கறாங்க. கொஞ்சம் அதை விட காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். ஆர் சாய்ஸா இருந்துச்சு இது. யார் இதுக்கு? அஹானா ட்ரை பண்றியா? எஸ் மேம். டெஃப் மேம் நம்ம வந்து எழுதிக்கிறேன். டெஃப் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஃப் ஓபன் பண்ணா அதுக்கப்புறம் ரீட் பண்ணணும். இது வரேன். ஷோ வேர்ட்ஸ் போட்டுட்டு அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, அதேதான். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட் ரீட் போட்டுட்டு லைன்ஸ் போடலாம் நம்ம. இதுக்கு தேவை ரீட் லைன் வேணுமா? ஆமா, லைன்ஸா வேணும். ஒரு லைனா லைன்ஸ் வேணும். லைன்ல இருக்க வேர்ட்ஸ் வேணும். ரீட் ரீட் லைன்ஸ் தான் லைன்ஸா போடணும். போட்டுடலாம்ல மேம்? ரீட் லைன்ஸ் தான் போடணும். இதுல ரீட் ரீட் போட்டோம்னா லைன்ஸ் மாட்டிப்போம். ரீட் லைன்ஸ் போட்டு எஃப் டாட் ரீட் லைன்ஸ்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து For ஃபார் each line in x. லைன் இன் எக்ஸ் ஆர் எனி வேரியபிள் இன் எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்ல மேம்? ஆமா, லைன் words is டாட் equal to ஸ்பிளிட். line dot split பண்ணிட்டு if words is நான் எழுதுறேன் அப்படியே. லைன் டாட் ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேர்ட்ஸ் 5 வேர்ட் எக்ஸாக்ட்டா வேணுமா? அப்ப if லென் ஆஃப் word வேர்ட்ஸா? if len of words is equal to 5 5 இருந்துச்சுன்னா அந்த லைனை மட்டும் டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. சோ பிரிண்ட் லைன். ஒர்க் ஆகுமா? மத்தவங்க செக் பண்ணிட்டே இருங்க. நான் ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அதர்ஸ் ஒர்க் வந்து செக் பண்றது. தப்புன்னா கண் சொல்லுங்க. கிருஷ்ணா கரெக்டா எழுதிருக்கா ப்ரோக்ராம? இது எரர் இருக்கா ப்ரோக்ராம்ல? மேம் எஸ் மேம் கரெக்ட் தான். ஒரே நிமிஷம்ப்பா. கிருஷ்ணா ஏதோ கேட்டு நினைக்கிறேன். டவுட் என்கிட்ட இல்லையா? நோ டவுட்டா? இல்ல மேம் இட்ஸ் கரெக்ட். தி ப்ரோக்ராம் இஸ் கரெக்ட். ஓகே. சிவானி எஸ் சிவானி சொல்றியா? எனக்கு இந்த கொஸ்டின் என்ன பண்ண சொல்றாங்க பாரு. ரைட் a function that counts the number of words beginning with a capital letter from the text file டாட் டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க.
நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டெம்ப்ளேட் சொல்லு எனக்கு. கேரக்டரா, வேர்டா, லைனா என்ன பண்ண போறோம்? வேர்ட். If some function f is equal to open some file name. சரி, ரீட் பண்ண போறோமா, ரீட் லைனா? ரீட் ரீட். ஸோ f டாட் ரீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்பிளிட் count is for each word in w. count equal to 0 போட்டுப்போம் இங்கே. For each word in w, if word of 0 dot count equal to 0 வந்து ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி தானே போகும். எங்க வேணா போடலாம்டா, கவுண்ட் தானே. for loop வெளில போணும் அவ்வளவுதான். So if word of 0 dot is அப்பறமா yes. இது ட்ரூவா இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து கவுண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு வெளில வந்ததும் பிரிண்ட் நாங்கள் கேட்டிருக்க மாதிரியே பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர் வந்து கவுண்ட். எஸ்ஸா இதெல்லாம் நம்ம போட வேணாம்னு விட்டுருக்கேன் நான். பிகாஸ் தேர் கைண்ட் ஆஃப் வெரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான். இதெல்லாம் தான் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு. சரியா, கொஞ்சமே வந்து கேவி பேப்பர்ஸ்ல இப்ப ரீசெண்டா இருக்க பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து இதுதான் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல கேட்கவும் மாட்டாங்க. இந்த கொஸ்டினும் வந்து உங்களுக்கு ஈஸி லெவல் தான். எஸ் மேம். மேம் இப்போ வேர்ட் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டு கவுண்ட் பிளஸ் 1 எல்ஸ் பாஸ்ட்னு போடலாமா? அந்த மாதிரி போடலாம், தேவையில்லை. நான் ஒர்க் ஆகும்ல. எல்ஸே இதுல தேவையில்லாதனால நம்ம அதை இக்னோர் பண்ணி விட்டுருவோம். பட் நம்ம போடணும்னா போடலாம், தப்பு இல்லை. ஓகே, இது இந்த பிரிட்டி பிரிண்டிங்காக போட்டிருக்கேன் இந்த கொஸ்டின். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லி. வேற படிக்கிறேன் சிவானி வேண்டாம். ஹரீஷ் தான். ஹரீஷ் பாலா சொல்லல, எனக்கு பாலா என்கிட்ட பேசவே இல்லை. போடலாமா இதை? டெஃப் ஃபங்க்ஷன் பேர் கொடுக்கல. என்ன பண்ண சொல்றாங்கப்பா இதுல? லைன் நம்பர் அலாங் வித் ஓகே, எத்தனை லைன்ல எவ்வளவு வேர்டுன்னு கேட்காங்க. லென் 5 இருந்தா பிரிண்ட் பண்ண சொன்னாங்க அந்த கொஸ்டின்ல. இங்க அதே மாதிரி கொஞ்சம் மாத்திருக்காங்க. சரி, f is equal to open quotes dot text அப்பா. அப்புறம் ரீட் லைன்ஸ் பண்ணிக்கலாம் மேம். read lines is equal to f dot read lines போடுறேன். for I in மேம் ஐ திங்க் இது ரேஞ்ச் வச்சு போட்டா ஈஸியா. ஏன்னா லைன் நம்பர் வந்துரும் சொல்றியா? அப்ப 1 கமால இருந்து அப்ப ஸ்டார்ட் பண்ணனும்ல நம்ம. எஸ் மேம். for I in range 1 கமா லைக் x plus 1 போட்டுக்கலாம். x plus 1 போட்டுறலாம். ஆமா. சோ இப்போ வந்து for I in range len of x len of x then the split பண்ணனும். எப்படியே நம்ம இப்போ words is equal to split of x naught of x of I of split x of I man. x of I dot மேம் for I in range ஏன் போடுறோம்? இல்ல, அவங்க லைன் நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா சோ இல்லனா ஒரு கவுண்ட் வச்சு கவுண்ட் பண்ணனும். அதனால அப்படி போட சொல்றேன். ரெண்டு மாதிரியும் ப்ரோகிராம் போடுவோம்பா. ஃபர்ஸ்ட் இது ஒன்னு எழுதிடுவோம். x of I dot split பண்ணிட்டோம். print அங்க கொடுத்த ஃபார்மட்ல மேம். print line I plus 1 number of words. I think the header like லூப்புக்கு முன்னாடியே போட்டுறலாம். அத மேல போட்டுறலாம். அந்த லைன் இங்க மேல போட்டுறலாம். print போட்டுட்டு நான் லைன் நம்பர் /t போட்டுட்டு எஸ் மேம். /t ல இருக்காப்பா இதுல? இல்ல end equal to போடணுமா? /t இந்த நீங்க ஒன்னு சொல்லுங்க. /t இருக்கா இல்லையாப்பா? பைத்தன்ல நம்ம யூஸ் பண்ணதே இல்ல /t இது வரைக்கும். யூஸ் பண்ணிருக்கோம் மேம். நம்ம அந்த CSV ல யூஸ் பண்ணிருக்கோம் மேம். ஓகே, அப்பறம் போட்டுருவோம். போட்டுட்டு லைன் நம்பர் /t ஃபுல்லாவே நம்ம வந்து போட்டுறலாம்ல. /t tab space ஆ மேம்? tab space. சும்மா ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்காக போட்டுருக்கேன். சரி, இது வந்து பிரிண்ட் ஹெட்டிங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். லைன் I plus 1 கடைசியா len of words. சரி, இப்போ ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா இது வந்து
இந்த ஐ இன் ரேஞ்ச் போடுறதே வந்து இந்த ஐ வந்து ஈஸியா எடுக்கிறதுக்காக. இப்ப இல்ல நம்ம யூஸ்வலா போடுற மாதிரி இதை போடுறோம் அப்படின்னு சொன்னா நானும் ஒரு இதுக்கு போட்டேன் மேம். பட் லென் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் லென் ஆஃப் எக்ஸே வந்து இப்போ இங்க ஓபன் பண்ணிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் லைன்ஸ் போட்டுட்டு நான் வந்து ஒரு NO is equal to 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இங்க இப்படி வச்சுக்கிட்டேன்னா for line in x, for each line in x நம்ம எப்பயுமே போடுற மாதிரி words is equal to line dot split. இதான் நம்ம யூஸ்வலா போடுற லாஜிக். அந்த டெம்ப்ளேட் அப்படியே மாத்தாம எழுதிட்டு பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் லைன் கமா அந்த NO கமா கோலன் len of words போட்டுட்டு NO plus equal to 1 போடணும். இதுதான் தேவை. நம்ம யூஸ்வலா போடுற பேட்டர்ன்லயே போட்டுடலாம். இது எதுக்குன்னா இந்த பிரிட்டி பிரிண்டிங்காக மட்டும் தான் நான் போட்டிருக்காங்க. வேற மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா? 50 மார்க் கொஸ்டின்னால கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க சொல்ற மாதிரியே தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒன்னு நம்ம ஐ இன் ரேஞ்ச் பட் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு தான். நீங்க டைரக்டா இப்படியே போட்டுடலாம். பட் அங்க பிரிண்ட் பண்ணும்போது 1 2 3 மாறி மாறி வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் 1ல இருக்கு. ஒவ்வொரு வாட்டி நீங்க லைனை படிக்கும் போதும் அந்த நம்பரை வந்து ஒன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் வாட் இஸ் டிசைட் வாட் எவர் இஸ் டிசைட் தேர் அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ரெண்டு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எது ஓகேனாலும் ஓகே தான். சரியா? டெக்ஸ்ட் ஃபைல்ல இது 4 தான் மாத்தி மாத்தி. இதுக்கு மேல வேற எதுவும் பெருசா கேட்கறதுக்கே எதுவுமே இல்ல. லைன் வச்சு வேர்ட் வச்சு கவுண்ட் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி ஃபைல்ல நம்ம நேற்று ஒரு 3 டெம்ப்ளேட் கிட்ட பார்த்தோம். ஸோ வி வில் கம் பேக் த சேம் வே ஹியர். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது நம்ம போட்டுருவோம் பிகாஸ் ஒன்னும் பைனரி ஃபைல்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணல. அதனால இட் இஸ் பெட்டர் தட் வி டு ஒன் ப்ரோக்ராம் அட்லீஸ்ட். Take somebody else. எனக்கு யார் ஆன்சர் பண்ண போறீங்க? ராகேஷ்ல அப்சர்வ் தான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ராகேஷ் அர்ஜுன் நீங்களே ஆன்சர் பண்ணா ஆன்சர் பண்ணலாம். திருஷ்ணா சொல்றியா? எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருஷ்ணா கிட்டயும் பேசி. எஸ்மா. So can we start this? We will start. We will try. சரி கண்ணா. என்ன பண்ண சொல்றாங்கன்னா you are asked for same book question like previous. Create a binary file name book.dat to store the details of books available. நான் ஒன்னு பண்ணட்டுமா? First I will take my recent files. அந்த book வந்து I think it was the first program itself. இது என்ன கொடுத்திருக்காங்க? புக் நம்பர், புக் நேம், ஆத்தர், பிரைஸ்க்கு பதிலா ஆஹானா நீ தானே கேட்ட கிட்ட எல்லாமே லிஸ்ட் இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. தெரியுதா உனக்கு? கொஸ்டின்லயே கிளியரா கொடுத்திருக்காங்க. பட் கேட்ட இல்ல கொஸ்டின்ல அந்த கன்ஃபியூஷனே அவங்க கிட்ட இருக்காது. So they would have given very clearly. காப்பி பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு இதுலயே மாடிஃபை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னா ஜஸ்ட் ஃபார் யூ டு நோ தட் இட் இஸ் a template. அந்த டெம்ப்ளேட்ல நீங்க எங்க மாத்தீங்கன்னு தெரிஞ்சா போதும். எந்த ப்ரோக்ராம்னாலும் you will be able to do. ஸோ அதே ப்ரோக்ராம் நான் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் டு ஷோ யூ தட் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு சேஞ்ச். எங்கெங்க சேஞ்ச் பண்றேன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ தட் எனி ப்ரோக்ராம், ஏன்னா இது 5 மார்க்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும்பா. போச்சுன்னா நிறைய மார்க் போகும் இங்க நமக்கு. ஸோ அதனால கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படிங்க. அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நிறைய கேட்பாங்க இதுல. they will try to give you a lot of information here and எல்லாத்துக்குமே மார்க் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. சரி, ஸோ இங்க டிக்ஷனரி தேவையில்ல. ஸோ நான் தூக்கிக்கிறேன். வேண்டாம் எனக்கு. நான் ஏற்கனவே புக் இருக்கிறதுனால நான் ஒரு புக் 1ன்னு போட்டுக்கிறேன்ப்பா இப்போ. பிகாஸ் நேற்று ப்ரோக்ராம் இன்னைக்கு ப்ரோக்ராம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்கிறதுக்காக. ஸோ புக் டாட் டேட் போட்டாச்சு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் புக் டாட் டேட்ல புக் நம்பர் இருக்கு. நிறைய வாட்டி வாங்குறதுக்காக. நான் ஒரு ரெக்கார்டா இல்லாம as long as there are records to enter இல்லையா? எல்லாம் திருப்பி திருப்பி நம்ம கூப்பிட தேவையில்லை கிரியேட். ஸோ பிரைஸ் போட்டோம். புக் டைப் பதிலா ஆத்தர் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு நம்ம லிஸ்ட் டேட்டா எப்படி வேணா வச்சுக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு ABCD இல்லையா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்ல போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உங்களுக்கு இங்க. ஸோ டம்ப் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் கமா ஃபைல். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எல். எனக்கு லிஸ்டா இருக்கிறதுனால எல்னு போட்டிருக்கேன். டப்புல இருந்தா நான் டீன்னு போட்டுக்குவேன். ஸோ ஐ நோ தட் வாட் ஐ எம் டூயிங். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஆர் தேர் மோர் புக்ஸ் போட்டு கிரியேட். ஸோ கிரியேட் ஃபைல் ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் எழுதிடுவோம். கிரியேட் ஃபைல் டு இன்புட் டேட்டா
for a record and add to the binary file. இப்போ கொஸ்டினை பாருங்க, அவங்க இன்புட் டேட்டா ஃபார் அ ரெக்கார்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை மாத்துவோமா? ஏன்னா அவங்க வந்து நிறைய வாங்க சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to remove this. கவனிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க கிளியரா கொஸ்டின்ல வந்து ஒரு ரெக்கார்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. போட்டா தப்பு இல்ல, ஆனா வந்து நமக்கு ஐடியலி பண்ணக்கூடாது. அவங்க ஒரு ரெக்கார்டுன்னு சொன்னா நம்ம ஒரு ரெக்கார்டு தான் வாங்கணும். ஸோ இப்போ ஒரு ரெக்கார்டை வாங்கிட்டோம், அந்த ஒரு ரெக்கார்டை டம்ப் பண்ணிட்டோம். டம்ப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ண போறோம். எஸ், இப்போ நான் கிரியேட் ஃபைல் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். அதை நான் இங்கே போட்டிருக்கேன். அதை நான் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், லெட்ஸ் சே இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கிரியேட் ஃபைல் கவுண்ட் ரெக்கார்ட் டிஸ்பிளே அபவ் மூணுத்துக்கும் மார்க் ஈக்குவலா பிரிச்சிருப்பாங்க. ஸோ மேபி 1.5 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டா இருந்தாலும் இன்னொரு 1/2 மார்க் கொடுப்பாங்களா இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ கிரியேட் ஃபைலை கூப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது கவுண்ட் ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கு. இட் இஸ் கைண்ட் ஆஃப் சர்ச்சிங் தான். ஆத்தர் நேம் பேராமீட்டரா வாங்க சொல்றாங்க. டிஸ்பிளே அபவ் டேட்டா ஆஃப், இதுவுமே சர்ச் தான். இது ஒரு கவுண்ட், ஒரு சர்ச், ஒரு டிஸ்பிளே, பட் ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன் தான் நமக்கு. ஸோ ஐ வில் டேக் த சேம் புக் 1. இந்த ஃபங்க்ஷன் பேரை மாத்திடுவோம். நான் போட்டுட்டே இருக்கேன். நான் யாரையும் கேட்டு கஷ்டம் நானே போடுறேன். Trishna, yes ma, I thought you wanted to say. Can we continue? Yes, you can continue after this. I just totally forgot that I asked you. Count rec வந்து author போட்டிருக்கேன். ஏதாவது சேஞ்ச் இருக்கா Trishna? இங்க கீலாம் தேவையில்லை இப்போ, இதெல்லாம் தூக்கிடுவோம். ஆனால் நேத்து யாரும் என்கிட்ட கேட்டீங்க, ஆனா இங்க எக்ஸப்டும் போடலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அதுவும் இந்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பா போடலாம். ஏன்னா வந்து நான் அந்த எக்ஸப்ஷனுக்குள்ளேயே அது வராது. நேத்து தான் நினைக்கிறேன் யாரும் என்ன கேட்டீங்க, மேம் எக்ஸப்ட் POF தான் போடணுமா இல்ல எக்ஸப்ட் மட்டும் போடலாமான்னு. எக்ஸப்ட் மட்டும் போடலாம், ப்ராப்ளமே இல்லை இங்க. ஏன்னா நம்ம வந்து பிரேக் முன்னாடியே பண்ணிடுறோம். இங்க எனி எக்ஸப்ஷன் யூ ஜஸ்ட் பாஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ப்ரோக்ராம் எல்லாமே அவுட்புட்ல வந்ததுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் ரெட் கலர்ல வரும் ஸ்கிரீன்ல. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இப்படியே போட்டாலும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். லெஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னா நல்லதுதான். நீங்க வந்து வெறும் எக்ஸப்ட் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஓகேப்பா. Krishna, I am loading the file. After that, what should I do, ma? For author name should be taken. So author name has to come from here. So let's do this here. Let me call A is equal to input. Enter author name. And I'm going to call count rec with A. Correct, amma? Avladane. So pass பண்ற வேலை முடிஞ்சது. Number of books. Ma'am, C is equals to 0 must be taken. So yeah. After I open, I will do the C is equal to 0. சரி, C ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன், நான் இங்க யூஸ் பண்ணல. சரி, ஓகே. I'll put as count itself. If x of 0, 1, 2, amma? Yes, ma'am. If x of 2 is equal to A. இந்த கேஸ்ல ஆத்தர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நானும் இப்போ ஆத்தர்னே போடுறீங்க. கொஸ்டின்ல கொடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஈக்குவல் டு ஆத்தர்னா ஐம் கோயிங் டு கவுண்டா. ஸோ கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளவுதானாமா? கிருஷ்ணா ஒர்க் ஆகுமா இது? எல்லாரும் செக் பண்ணிட்டே இருக்கீங்களா? கரெக்டா போட்டிருக்கோமா? ப்ரோக்ராம்ல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? கவுண்ட் ரெக் போட்டிருக்கோம், ஓபன் பண்ணிட்டோம், கவுண்ட் போட்டிருக்கோம், வைல் ட்ரூ இருக்கு. ஒரு ரெக்கார்ட் ஒரு டவுட் இருக்கு மேம் எனக்கு. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வழியில ஆத்தரோட நேம் எடுக்கிறோம், ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆனா அவங்க பண்ண சொல்லலையே, அவங்க வெளியே தானே, அதாவது பாஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா இங்க சோ பாஸ் பண்ணணும்னு சொன்னாலே ஃபங்க்ஷனுக்குள்ள வாங்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம வெளியில இருந்து வாங்கி போடுறோம். அது இங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல, அதனால ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம் இல்லையா? இங்க வந்து பாஸ் இட்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் வந்து வெளியில வாங்குறேன். அடுத்த ஃபங்க்ஷனை முடிச்சிருவோம். டிஸ்பிளே அபவ் ட்ரை பண்றீங்க எனக்கு. என்னமா அந்த கவுண்ட் ரெக்கார்ட் இன்புட் என்டர் நேம் வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ல தானே மேம் போடணும். இல்ல மேம், இது நம்ம வந்து டைரக்டா பண்ண முடியாதுல்ல மேம். லைக் மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் தானே மேம் போட முடியும் இல்லையா? நான் லைனா ஆர்டரா வரேன் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் கிரியேட் ஃபைல கூப்பிடுறேன், அப்ப அங்க மேல போகும். அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து அடுத்த லைன் ஏக்கு தானே வரும் அது. ஓகே மேம். அது நான் அப்படி போட்டிருக்கேன். பட் எக்ஸாம்ல எழுதும் போது நம்ம ரன் பண்ணி பார்க்க மாட்டோம்ல.
சண்முகப்பிரியா இருக்கியா? எனக்கு அடுத்த கொஸ்டின் சொல்றியா? Yes, ma'am. டிஸ்ப்ளே அபவுட் இஃப் Yeah, ma'am. Display of, டிஸ்ப்ளே and we are going to open it for that. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நல்ல வேலை, இந்த பாராமீட்டர்ஸ் கொடுத்து சாவடிக்கிறாங்க நம்ம. சரி, F is என்ன பண்ண equal to சொல்றாங்கன்னா open. டேட் ஆஃப் பிரைஸ் அபவ் 1000. மேம் இஃப் நாட் எக்ஸ் பிரேக்னா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் இஃப் பண்றீங்களா? நாட் எக்ஸ் பிரேக் வந்து நான் இதுக்காக போட்டிருக்கேன். ஆனா நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஒருவேளை நம்ம அந்த எக்ஸெப்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, அங்க அதை படிச்ச உடனே எண்ட் ஆஃப் ஃபைலா இருந்துச்சுன்னா ஃபைல்ல எதுவும் நோ மோர் டு ரீட் இல்லையா? இப்போ மொத்தம் 3 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் லோட் பண்ணி முடிச்சிட்டேன். 4th டைம் நான் லோட் பண்ணும்போது நத்திங் இஸ் தேர் இல்லையா? அப்ப நான் பிரேக் பண்ணிக்கோன்னு சொல்றேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அது இல்லனாலும் ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம். நீ எதனா கேட்ட சண்முகப்பிரியா, நீ தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸெப்ட் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீ காதுல வாங்கியா தெரியல. EOF போடணுமா வேண்டாமான்னு கேட்டல. போட தேவையில்லை. Yeah. Doesn't matter. Okay, திருப்பி Ma'am, we can open the file now. இப்படி காப்பி பண்ணிக்கவா இதையே? சரியா? ஓபன் பண்ணியாச்சு, லோட் பண்ணியாச்சு. கண்டிஷன் மட்டும் இப்ப சேஞ்ச் ஆக போகுது, அவ்வளவுதானேம்மா சண்முகப்பிரியா? கரெக்டா? Yeah, ma'am. ஓபன் பண்ணிருக்கோம், லோட் பண்ணிட்டோம். இப்ப x of 0 1 2 3 அப்ப அது பிரைஸ் வந்து கடைசியா தான் இருக்கு. 0 1 2 3. ஆமா, பிரைஸ் வந்து greater than 1000 இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். Print x of 3. Oh, sorry. Print x. Print x இல்லையா? full record print Yes, ma'am. Then we will call this function. பெருசா ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், அதான் பார்ப்போம். அவங்க வந்து பைனரி ஃபைல் அவங்க குட்டியா கேட்டுட்டு இருந்த வரைக்கும் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அவங்க 5 மார்க்ஸும் இப்ப இது கொடுக்கவும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன கேட்க போறாங்க அப்படின்னே தெரியல. சோ கண்டிப்பா கஷ்டமா கேட்பாங்கப்பா. அது மட்டும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம்ஸா இருந்தாலுமே கூட இட் வில் பி காம்ப்ளெக்ஸ் டு ரைட். ஏன்னா they don't want people to just finish the paper in 1.5 hours and laze around. அது பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வந்து பேப்பர் 1.5 hours பசங்க முடிச்சிட்டாங்க. எல்லாருமே முடிச்சிட்டாங்க 1.5 hours. அவங்க சொன்னாங்க இன்னும் 1 hour நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மேபி அதுக்கு மெயின் ரீசன் அதுதான். அவங்களுக்கு வந்து நீங்க கஷ்டமா கேட்கணுங்கிற ஐடியா கிடையாது. பட் பேப்பர் வந்து அந்த மாதிரி எல்லா பேப்பரும் டிஃபிகல்ட்டா இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் மட்டும் அவ்வளவு ஈஸியா முடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பேட்டர்ன்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபார் யூ டு ஆக்சுவலி லுக் அட் ஆல் த கொஸ்டின்ஸ். அது எல்லாத்துக்கும் சாய்ஸ் வேற கொடுக்குறாங்க. உள்ள வேற இப்போ கேஸ் ஸ்டடிக்கும் சாய்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் சாய்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல வந்து கிளீனா படிக்க கொஸ்டின் அவங்க வந்து கொஞ்சம் உங்களை நீங்க ஏற்கனவே பார்க்காத கேள்வியை கேட்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது. பட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சிமிலாரிட்டி தேர். ஏன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே they would want you to at least spend 15 to 20 minutes on that question. அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் எழுதுவாங்க பாருங்க. இப்ப இவ்வளவு பெரிய கொஸ்டின், அதனால நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பண்ண மாட்டோம் யூஸ்வலா. ஒரே ஒரு கவுண்ட் இல்ல ஒரே ஒரு டிஸ்பிளே ஒரே ஒரு கிரியேட்டோட விட்டுருவோம். சரி, புதுசா பண்ண போறோம் இல்லையா? சோ எனக்கு ஒரு டவுட் தான். சொல்லுப்பா. நம்ம எப்பவுமே வைல் ட்ரூ போட்டு உள்ள ட்ரை போட்டா எக்ஸப்ட்ல பிரேக் போடுவோம், கரெக்டா மேம்? ஆமாப்பா, ஆமா. இங்க வந்து ட்ரை வெளியே போட்டிருக்கீங்க, எக்ஸப்ட்ல பாஸ் கண்டிஷன் போட்டிருக்கீங்க. அப்போ வைல்ல எரர் பண்ணும்போது அந்த ஐட்ரேஷன் மட்டும் பாஸ் ஆயிடும்ல மேம்? அப்படின்னு சொல்ற? இல்ல மேம், எனக்கு என்ன டவுட்னா இப்போ ஒரு பிரேக்கே ஆகாது. ஆமா, பிரேக் ஆகாது தான் நீ சொல்ற மாதிரி. அப்படின்னா அது இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும்ல மேம்? வந்து சர்ச் இது வந்து கிரியேட் ஆயிடுச்சுப்பா. எரர் எதுவுமே கொடுக்கல. எரர் கொடுக்காம அடுத்ததுக்கு வந்திருக்கு. இப்போ ஆத்தர் நேம் ஏஏன்னு கொடுத்தனா ஒரு புக் தான் இருக்கு. அப்படின்னா அதுக்கு எண்ட் என்ன மேம்? அது எனக்கு புரியல மேம். எங்கம்மா இந்த क्वेश्चनக்கு சொல்றியா? எஸ் மேம். டிஸ்ப்ளே ஃபைல் முடிஞ்சதும் முடிஞ்சிரும், அவ்வளவுதான். ஃபைல க்ளோஸ் பண்ணாதானமா முடியும் இல்லையா? இல்ல மேம், நான் கீழே சொல்றேன் டிஸ்ப்ளே. அப்போ அங்க சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுதான் மேம். இப்போ எரர் வந்தா நமக்கு பாஸ் ஆயிடும் மேம். அந்த ஐட்ரேஷன் மட்டும் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த லூப் பிரேக்கே ஆகாதான்னு கேட்கிறேன் மேம். ரெக்கார்ட் இருக்க வரைக்கும் லூப் பிரேக் ஆகாது.
அப்படின்னா அது இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும் மேம். நம்ம அப்படி இருக்காது இல்ல, நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபைல் வச்சிருந்தோம்னா நீ சொல்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அது அப்படிதானே போகணும். எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ரெக்கார்ட்ஸ் படிச்சுதானே ஆகணும். அதுதானே அதோடைய வேலை இல்லையா? எஸ் மேம். ஓகே. அதை பிரிண்ட் பண்ணல, பட் ஐ திங்க் இட் ஒர்க் ஃபைன். எனக்கு தெரிஞ்சு there was no problem here. பட் இப்போ திருப்பி செகண்ட் ஒரு ரெக்கார்ட் போடுவோம். ஏபி தானே போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணுவோம் ஒரு வாட்டி. ஸோ புக் நம்பர் 2, புக் நேம் பிபி, ஆத்தர் பிபி, பிரைஸ் 500. ஆத்தர் நேம் இப்போ நான் ஏஏவை செக் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 1ன்னு சொல்லுது. இது எதுக்கு சொல்லுதுன்னா அந்த ஆத்தர் இருக்கிற ரெக்கார்ட் சொல்லிடுச்சு. புக்ஸ் above 1000 நம்ம பிரிண்ட் பண்றோம். ஒரு ரெக்கார்ட் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபைல்ல வந்து 2 ரெக்கார்ட் இருந்தாலும் 1 தான் பிரிண்ட் ஆகுது. கரெக்டா எல்லாருக்குமே? புரியல சண்முகப்பிரியா? ரெண்டுமே ஒர்க் ஆகும். நம்ம பிரேக் கொடுக்கல. இல்ல மேம், நம்ம அப்ப கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபைல்லே வந்து நம்ம என்டர் புக் நம்பர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அது வந்து ஒண்ணுமே நான் ஃபில் பண்ணிக்காது. டேட்டாபேஸ்க்கும் ஃபைலுக்கும் அதுதானே டிஃபரன்ஸ். இப்போ நான் சேம் புக் நம்பர் 2 கொடுத்துட்டு புக் நேம் நான் அதே டீடைல்ஸே கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 2ன்னு சொல்லுது பாரு. அந்த ஆத்தருக்கு 2 ரெக்கார்டு ஸ்டோர் ஆயிருக்கும் போயிட்டு. அது ஒன்றும் ஃபீலே பண்ணிக்காது. சரியா? இதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் அது ரெண்டு எத்தனை அது ஒண்ணுதானே பண்ண முடியாது சண்முகப்பிரியா. நம்ம வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா பேசஸ் படிப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கும்போது. அப்ப டேட்டா பேஸோட அட்வான்டேஜ் என்னன்னா நீ கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ண முடியும். ஃபைல்ஸ்ல கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ண முடியாது. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். தட் இஸ் a difference between both of them. அதனாலதான் நம்ம டேட்டா பேஸ்க்கு போறோம். ஏன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணி இது பிரைமரி கீன்னு சொல்ல முடியும். இங்க வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல வந்து இவ்வளவு வேல்யூக்கு மேல போக கூடாது, இது இன்டீஜரை மட்டும் தான் இருக்க முடியும், எல்லாமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் நம்மளால. அதனாலதான் நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு போறோம். இங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ். Okay, so where are we? So okay, நான் இந்த क्वेश्चन நாங்க போட்டு நான் ஆன்சர் உங்களுக்கு அப்புறம் இங்க பேஸ்ட் பண்ணி விடுறேன் நானு. பட் this is that program which is a very very probable program. இந்த மாதிரி பெரிய क्वेश्चन தான் கண்டிப்பா கேட்பாங்கன்றது என்னோட ஃபீலிங். யூசுவலா 2 क्वेश्चन கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த வாட்டி 3 கேட்டிருக்காங்க. 2 क्वेश्चन கேட்கும்போது 4 மார்க்கா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. மேக்ஸ் மாதிரியே தான் நமக்கு. மேக்ஸ்ல 6 மார்க் क्वेश्चन ஆனது இப்ப 5 மார்க்கா இருக்கு நமக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே. முன்னாடி வந்து ஒரு क्वेश्चन சிங்கிள் क्वेश्चन வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் பைனரி ஃபைல் அந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டு ஒரு 4 மார்க்குக்கு இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேட்டர்ன்ல வந்து ஒரு ஃபுல் 5 மார்க் வந்து பைனரி ஃபைல்ஸ் இருக்கு. அதனால ஒரு பார்ட்டையே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய சாம்பிள் பேப்பர்ல இப்படிதான் கொடுக்குறாங்க அவங்க. So there is a possibility that you might get a similar question. சரியா? இங்க ஆன்சர் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க இது. பட் நம்ம போட்டாச்சு, நான் உங்களுக்கு அதையும் போட்டு விட்டுடுறேன். சரியா? ஓகே கண்ணா. சோ இப்போ நான் இந்த மாதிரி क्वेश्चंस இப்போ இந்த மாடல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சிம்பிளா கேட்பாங்கன்னே வச்சுப்போம். டிக்ஷனரி எல்லாம் போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் பண்றதுனால பெரிய ப்ரோக்ராம்ஸா கேட்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர கஷ்டமான ப்ரோக்ராம் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ டப்புள் ஆர் லிஸ்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது. டப்புள் ஆர் லிஸ்ட் இப்பதான் போட்டோம். அதே மாடல் தான் நீங்க போடணும். இதுல வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் நீங்க பார்க்கணும். என்னன்னா இப்போ இத வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்டா வாங்க சொல்லலாம். அதாவது எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். சோ அந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிராக்டிகலுக்கு. அப்புறம் நம்ம ஆட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாத்தையுமே லிஸ்ட் டாட் அப்பெண்ட் பண்ணிட்டே வருவோம். அப்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில வந்து கொண்டு போய் டம்ப் பண்ணுவோம். சோ அந்த மாதிரியான ஒரு மாடல் மட்டும் அங்க கேட்க சான்ஸ் இருக்கு. அது ஒரு 1/2 மார்க்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு எப்படியும் சாம்பிள் பேப்பர்ல இதே வரும். பண்ணும்போது நம்ம பார்ப்போம் அது. சரி, இப்போ அப்டேட் அண்ட் டிஸ்பிளே இங்க இருக்கு. இது அப்டேட் அண்ட் டிஸ்பிளே மட்டும் ஒரு வாட்டி சும்மா பண்ணிடுவோம் நம்ம. பிகாஸ் இது வந்து யூஸ்வலா அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரிஜினல் நான் எழுதின கோடு உங்களுக்கு இங்க இருக்கு. ஒரே நிமிஷம். அதுல என்ன மாதிரி ப்ரோக்ராம் கேட்கறாங்கன்னு உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன். So Mr. Lab assistant attendant has to maintain the project details 1 2 3 4 எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு இது क्वेश्चन இங்க போட்டிருக்கேன். பட் நான் பண்ண போறது அந்த ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம் தான் பண்ண போறேன் நான் உங்களுக்கு. Input the data of a project of student append to the binary file named projects. To update the project details whose members are more than 3 duration as months. Duration வந்து 3 monthsக்கு மேல இருந்தா அப்டேட் பண்ண சொல்றாங்க. சரி. To read the data and display data of all the projects in office whose member is 1. Display பண்ண சொல்றாங்க. பட் member is 1 I think count சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா இல்லைங்க. சரி, நான் ஒரு சின்ன அப்டேட் பண்ணும். மெயினா வந்து நான் அப்டேட்காக தான் உங்களுக்கு எடுத்தேன். I will take the same program that we did before. நான் வந்து
இதை மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. நான் புக் 1ல நான் போட போறேன். ஐம் கோயிங் டு அப்டேட் ரெக் அப்படின்னு போட்டுப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஆத்தர் கொடுக்குறேன், இல்ல புக் நம்பர் கொடுக்குறேன், என்ன வேணா கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ லெட்ஸ் சே ஐம் கோயிங் டு கிவ் த ஆத்தர் இட் செல்ஃப். ஈஸியா வச்சுப்போம் நம்ம. அப்போ நான் ஆத்தர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா பிரைஸை மாத்துற மாதிரி பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ரெக் ஆஃப் ஆத்தர் கமா பிரைஸ், ரெண்டு வேல்யூ நான் வாங்கணும். எதை வச்சு நான் சர்ச் பண்ண போறேன் அண்ட் எதை மாத்த போறேன், அது ரெண்டையுமே நான் இங்க வாங்கணும். ஸோ இங்க வந்து அதே மாதிரி b is equal to int input enter new price. பேசிக்கலி அதுதான் மாற முடியும் இல்லையா? ஏன்னா வந்து ஆத்தர் பேரு அதெல்லாம் யூஸ்வலா மாறாது. புக்கோட காஸ்ட் மட்டும் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன ஜாஸ்தி ஆகலாம், அதை டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ அதை ஏ பி வச்சுட்டு ஐம் கோயிங் டு கால் திஸ் ஃபங்க்ஷன். Now, if I am a teacher and I'm given an instruction to set a paper which will make this paper competency based அப்படின்னு சொன்னா, நான் யூஸ்வலா கேட்கிற கவுண்டருக்கு ஆட் இதை கேட்க கூடாதுங்கிறது தான் முதல் இன்ஸ்ட்ரக்ஷனா எனக்கு இருக்கும். அதனாலதான் அப்டேட் அண்ட் டெலீட்டுக்கு, ஏன்னா 5 மார்க்கா இருக்கிறதுனால நான் இதே கூட ரொம்ப சிஎஸ்சி பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுல ஐ டோன்ட் திங்க் they are going to change much. But because binary files has been moved to a 5 mark, I am thinking that they might ask you update or delete this time. ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, அப்டேட்லாம் கோவிட்க்கு முன்னாடி கேட்டாங்க அவங்க. ஸோ இப்பதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் கோவிட் தான் இந்த அப்டேட் டெலீட்லாம் விட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா அதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க அப்டேட்லாம். சரி, ஸோ இங்க ரெண்டு வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம், ரெண்டு வேல்யூ இங்க இருக்கு. லோடு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செக் பண்ண போறோம்? இஃப் எக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு ஆத்தர், இது வந்து சேஞ்சே இல்லை, கண்டுபிடிச்சிட்டோம் ரெக்கார்டை நம்ம. இப்போ நம்ம இங்க போய் மாத்த போறோம். பட் நம்ம அப்டேட்ல வந்து நம்ம ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதே மெத்தட் போட்டுருவோமா? நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம்? என்ன பண்ண போறீங்க? இம்போர்ட் பண்ண போறீங்களா இல்லனா ஓவர் ரைட் பண்ண போறீங்களாப்பா? என்ன பண்ண போறீங்க? we will ஓவர் ரைட் சீக்டெல் வச்சு தான் மேம். சீக் வச்சு பண்றது தான் ஈஸி நமக்கு. ஆர்பி பிளஸ் மோட் இங்க லோட் பண்றதுக்கு முன்னாடி பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு f டாட் டெல் னு போட்டுக்கலாமா? எஸ் மேம். அதுக்கப்புறம் லோடு பண்றோம். லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆர்பி பிளஸ் மோட்ல தான் மேம் ஓபன் பண்ணுவோம். அப்போ ஒர்க் ஆகாது நினைக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு f டாட் டெல் போட்டோம், லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஆத்தரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து f dot seek to position x of 3 is equal to price மாத்திட்டோம். இப்போ dot com dump x comma f. அவ்வளவுதானா? ஒர்க் ஆகுமா? எதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? ஸோ அதுக்கு இது வந்து உங்களுக்கு இதுதான் பாசிபிளும் கூட. நீங்க வந்து ஓஎஸ் இம்போர்ட் பண்ணி ரீநேம் பண்ணி இதெல்லாம் பண்றதை விட இதுதான் ஈஸியான கோடு. இது ஒரு செக் பண்ணுவோம், அப்டேட் பண்றோம், ரெண்டு வேல்யூ வாங்குறோம், ஓபன் பண்ணியாச்சு. பொசிஷன் லோடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் போறோம், போயிட்டு அங்க டம்ப் பண்ணிடுறோம், ப்ரைஸை மட்டும் மாத்திருக்கோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னா எனக்கு வேணாம், அதெல்லாம் தூக்கிடுறேன். இப்போ இதை முடிச்சுட்டு பிரிண்ட் பண்ணியும் பார்த்துருவோமா? ஸோ டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் அதை மாறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வெறும் டிஸ்பிளே போட்டுக்கிறப்பா. ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் எக்ஸ். யார் யாரும் சொல்லல, ரன் பண்ண போறேன். Ma'am, டிஸ்பிளே x is கூப்பிட்டுருவோம். equal to
pickle dot load first வரக்கூடாது. ஏன்னா position is equal to f dot tell offனா அந்த first iterationல what value will it take? லோடு பண்ணதுமே சண்முகப்பிரியா அது அடுத்த ரெக்கார்டுக்கு போயிடும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோல இருக்கும் இல்லையா, முதல் வாட்டி வந்து எஃப் டாட் டெல்னா ஃபைல் ஓபன் பண்ணிருக்கோம். ஃபைல் ஓபன் பண்ணதும் எஃப் டாட் டெல் வில் கிவ் யூ 0. சரியா? லோடு பண்ணிட்ட உடனேயே அது என்ன ஆயிடும்னா நேரா நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு போயிடும், அடுத்த ரெக்கார்டுக்கு தான் அது காமிக்கும். போயிட்டு நமக்கு அது வேண்டாம்ல, நமக்கு அந்த ரெக்கார்டை தான் மாத்தணும் நம்ம. அதனாலதான் நான் முன்னாடியே எஃப் டாட் டெல் போட்டிருக்கேன். இன்னைக்குமே சிஎஸ்பி பண்ற மாதிரி தெரியல. இதை முடிச்சுட்டு போயிடும். ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன், இதுல நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிருக்கேன். ஆத்தர் நேம்னா அது வந்து சர்ச் பொசிஷன் ஏமா ஃபைண்ட் பண்ணனுமா? நான் வந்து டெலீட் ரீநேம்லாம் பண்ணாமனா அப்டேட் வந்து ஒரு நார்மல் லாஜிக் ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்றேன் நானு. அது நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுட்டு சொல்றேன். ஒர்க் ஆச்சுன்னா அப்புறம். ஸோ ஆத்தர் நேம் பிபில கண்டிப்பா ரெக்கார்ட் இருக்கு. நியூ பிரைஸ வந்து 1500 இருந்ததை வந்து நான் 1000 மாத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுதான் வருது, இன்னொன்னு காணும். நான் 2 போட்டிருந்தோம்ல, ஏன் இப்ப வரமாட்டேங்குது இன்னொன்னு? ரெண்டு வேல்யூ போட்டோமே, ஏன் ஒரு வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது? கடைசி ரெக்கார்ட் பிரிண்ட் ஆக மாட்டேங்குதா? எனிவே அப்டேட் ஆயிருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. எனிவே வில் ரன் இட் ஒன்ஸ் அகைன். சரிமா? ஓகே அகானா, டு ஆன்சர் யுவர் क्वेश्चन. இங்க பாரு, நம்ம என்ன பண்றோம்னா வந்து என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்ல வந்து நான் வந்து புக் நம்பர் 1 ஏஏ ஆத்தர் நேம் அண்ட் தென் ஒரு பிரைஸ் இருக்கு. திருப்பி செகண்ட் வந்து 2 போட்டிருக்கேன், பிபி போட்டிருக்கேன், அங்க வந்து ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன். இப்போ ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதும் பாயிண்டர் வந்து 0th பைட்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்போ நான் ஆத்தர் வந்து நான் இவனை தான் மாத்த போறேன்னு வச்சுப்போம். இந்த ரெக்கார்ட் நான் மாத்த போறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டெல் சொல்றேன், பொசிஷன் 0வா இருக்கும். பிக்கல் டாட் லோடு பண்ணதும் பாயிண்டர் வந்து இங்க மூவ் ஆயிடும். ஆக்சுவலா எக்ஸ்ல வந்து 1 ரெக்கார்ட் தான் இருக்கும், ஆனா பாயிண்டர் மட்டும் இங்க வந்துட்டு இருக்கும் ஆல்ரெடி. அப்போ லெட்ஸ் சே இது ஒரு 20 பைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, இது வந்து 21ல வந்து அடுத்தது பாயிண்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வைல் ட்ரூ அந்த லூப்புக்குள்ள போகும்போது பொசிஷன் வில் பி 21. அப்ப நான் இங்க படிக்கிறேன், ஆமா இதுதான் என் ரெக்கார்டு. நான் வந்து எக்ஸ் வந்து 2 அப்படின்னு இருக்க ரெக்கார்ட்ல வந்து ஆத்தரை செக் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெக்கார்ட்ல போய் படிச்ச ரெக்கார்ட்லயே ஒரு வேல்யூவை நான் மாத்திக்க போறேன். மாத்திட்டு நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப இதே இடத்துல போய் அதை ஓவர் ரைட் பண்ண போறேன். அது மேல உனக்கு டிஃபரன்ஸே தெரியாது, அந்த ரெக்கார்டை அழிச்சிட்டு அது மேல நான் எழுத போறேன். ஸோ நான் என்ன சொல்றேன், எஃப் டாட் சீக் அப்படின்னு சொன்னேன்னா 21 இந்த இடத்துக்கு மறுபடியும் ஆக்சுவலா அதை படிச்சு முடிச்சதுமே பாயிண்டர் மட்டும் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த பாயிண்டரை மறுபடியும் நான் இங்க போக சொல்றேன், கோ பேக் டு 21. அண்ட் இந்த இடத்துல இந்த ரெக்கார்ட்ல என்ன இருந்துச்சோ எனக்கு கவலை இல்லை அதை பத்தி. நான் புதுசா என்ன எக்ஸ்ன்னு வச்சிருக்கணும் அதை கொண்டு போய் இது மேல எழுதுன்னு நான் சொல்றேன். நம்ம வந்து அந்த பாயிண்டர் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே பொசிஷன்ல ஓவர் ரைட் பண்றோம். அதே பொசிஷன்ல ஓவர் ரைட் பண்றோம், அதுதான் பண்றோம். சரியாமா? அப்டேட்டுக்கு இது ஈஸியர் லாஜிக் உங்களுக்கு. ஸோ அப்டேட் தான் யூஸ்வலா கேட்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியரான ஒரு லாஜிக் டு ரிமெம்பர். ஜஸ்ட் இந்த கோட் ஒரே ஒரு வாட்டி நீங்க எழுதி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? ஸோ delete வந்து ஐ திங்க் we don't have an option. டெலீட்டுக்கு வந்து புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ற வேலை தான் பண்ணி ஆகணும். நீங்க ப்ரோக்ராம் இருக்குன்னா உங்களுக்கு நான் ஒரு கோட்ல பாது மட்டும் என்ன பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்க 2 ஃபைல், ஒரு டெம்ப் ஃபைல் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு அதே வேலை தான் இங்க பண்றோம். ஒருவேளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ரெக்கார்டை அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு எக்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் அதை எழுத மாட்டோம். அப்படி இல்லைன்னா பிக்கிள் டாட் டம்ப் பண்ணிப்போம். ஸோ ரெண்டு லைன் தான் இங்க நமக்கு இருக்கு. அதே கோடு தான் உங்களுக்கு. இஃப் ரெக்கார்ட் ஆஃப் 0 நம்ம வந்து நம்பரை செக் பண்றோம், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், நமக்கு தேவையான ரோல் நம்பரா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுக்காக நான் பாஸ்ட் கொடுத்துருக்கேன் இங்க. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் பிக்கிள் டாட் டம்ப் பண்றேன். ஐம் கோயிங் டு ரைட் இட் இன்டு த டெம்பரரி ஃபைல். டெம்பரரி ஃபைல்ல போய் நான் எழுதிட்டே வரேன். ஸோ அப்ப எந்த ரெக்கார்ட் நமக்கு காப்பி பண்ண வேண்டாமோ அது மட்டும் காப்பி ஆகாது. டிலீட் ஆக வேண்டிய ரெக்கார்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம புது ஃபைல்ல போய் டம்ப் பண்ணிட்டே இருக்கும். கடைசியில வெளியில வந்ததும் பழைய ஃபைலை ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்.
அப்புறம் ரீநேம் நியூ ஓல்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இருக்கிற என்கிட்ட நியூவா கிரியேட் பண்ண ஃபைலுக்கு பழைய ஃபைலோட பேரையே நான் வைக்க போறேன். இது வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ டெலீஷன் இது கேட்டதே இல்லை. டெலீஷன் அப்டேட்டாவது ஒரு வாட்டி ரொம்ப முன்னாடி கேட்டிருக்காங்க. டெலீஷன் சோஃபார் தே ஹவ் நாட் ஆஸ்க்ட், பட் வி கேனாட் டேக் அ ரிஸ்க் பிகாஸ் நமக்கு மொத்தமா இருக்கிற பேட்டர்னே 7 பேட்டர்ன் தான். கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. கிரியேட் சர்ச் கவுண்ட் டிஸ்பிளே அப்டேட் டெலீட். கடைசி மாடல் தான் டிரான்ஸ்பர், இன்னொரு இதுக்கு போறது. இந்த 7 மாடல் தான் இருக்கு. அப்ப இருக்கிற 7 மாடல் எல்லாத்தையுமே நீங்க படிக்கிறது உங்களுக்கு பெட்டர் தான். சரியா? சோ சர்ச் வித் டிக்ஷனரி இதான் நான் பண்ணது. அந்த ப்ரோக்ராம் கீ வச்சு நம்ம பண்ணோம். அதை ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். இதான் ஒரு வாட்டி கேட்ட ஒரு கொஸ்டின் இது. ஸோ இது நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. நம்ம எப்படியும் மற்ற பேப்பர்ஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் வரும் அதுல. சரியா? ஸோ பைனரி ஃபைல் ஐ திங்க் வி ஆர் டன். ஸ்டாப் திஸ் அண்ட் தென் மூவ் அஹெட். நிறைய கோட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம்.